இந்த மாதிரி சிஸ்டத்துல உள்ள வைஃபை பாஸ்வேர்ட் அல்லது மொபைல் உள்ள வைஃபை பாஸ்வேர்ட் எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு நம்ம பாத்துறலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்துல உள்ள தமிழ் ஜெயிலர்னு பேர்ல இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துறலாம். அதுக்கு நம்ம சர்ச்ல கண்ட்ரோல் பேனல்னு டைப் பண்ணிக்கலாம். CONTROL. அடுத்ததா ஸ்பேஸ் விட்டு PANEL. இப்போ டைப் பண்ணதும் மேல கண்ட்ரோல் பேனல்னு வந்துருச்சு. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதுல நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு இருக்கிறத கிளிக் பண்ணிருங்க. அப்படி கிளிக் பண்ணதும் அடுத்ததா இன்னொரு பேஜ் வரும். அதுல கனெக்ஷன் போட்டு அதுல வைஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அடுத்ததா இந்த மாதிரி பேஜ் வரும். அதுல இந்த மாதிரி டீடைல் கொடுத்திருக்கும். அதுல நடுவுல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அடுத்ததாவும் புதுசா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல மூணாவது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி கீன்னு இருக்கும். அதுக்கு நேரா இருக்கிறது தான் இந்த கம்ப்யூட்டர்ல உள்ள வைஃபை பாஸ்வேர்டு. என்ன இந்த வைஃபை பாஸ்வேர்டு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கலாம். அதை தெரிய வைக்கணும்னா இந்த பாஸ்வேர்டுக்கு கீழேயே சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை டிக் மார்க் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபுல்லாவே தெரிஞ்சிரும். அதாவது ஜெயிலர் 1993 இதான் இதோட பாஸ்வேர்டு. சிலர் நினைக்கலாம் இவ்ளோ விஷயம் செய்யாம ஒரே கிளிக்ல பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்க முடியாதான்னு நினைக்கலாம். அதுக்கும் வழி இருக்கு. அதுக்கு நீங்க சர்ச்ல போய் கமெண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்க. COMMAND. அடுத்ததா ஸ்பேஸ் விட்டு PROMPT. இப்படி டைப் பண்ணதும் மேல கமெண்ட் ப்ராம்ப்ட்னு வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் வரதுக்கு நீங்க சுருக்கமா CMDன்னு டைப் பண்ணா கூட வந்துரும். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிரலாம். இப்போ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகும். அடுத்ததா அந்த இடத்துல நான் டைப் பண்ற வேர்டை நீங்களும் டைப் பண்ணிருங்க. NETSH. அடுத்ததா ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறமா WALN. அடுத்ததா ஒரு ஸ்பேஸ் விட்டு SHOW. மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு PROFILE. அடுத்ததா ஒரு ஸ்பேஸ் விட்டு NAME. அடுத்ததா ஈக்குவல் டைப் பண்ணி அதுக்கப்புறமா மேல டபுள் கமா வரத டைப் பண்ணிருங்க. அடுத்ததா உங்க வைஃபை நேம் இதுல டைப் பண்ணணும். அது எங்க இருக்கும்னா இந்த வைஃபை சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு வைஃபை நேம் தமிழ் ஜெயிலர்னு இருக்கு. அதனால தமிழ் ஜெயிலர்னு டைப் பண்ணிடுவோம். அடுத்ததா மறுபடியும் மேல டபுள் கமா வரத டைப் பண்ணிருங்க. அடுத்ததா ஒரு ஸ்பேஸ் விட்டு KEY ஈக்குவல் CLEAR. இப்படி இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சரியா டைப் பண்ணதும் இந்த கீபோர்ட்ல இருக்க இந்த எண்டரை ஒரு அமுக்கு அமைக்கிருங்க. இப்போ எண்டரை அழுத்துறேன். அதுக்கப்புறமா என்ன வருதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப பாருங்க நிறைய விஷயம் வந்திருக்கு. இதுல செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்கு கீழே கீ கண்டென்ட்னு ஒரு லைன் இருக்கு. அதுக்கு நேரா இருக்கிறது தான் இதோட வைஃபை பாஸ்வேர்டு. இப்போ அதுல நேரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜெயிலர் 1993ன்னு இருக்கு. அடுத்ததான் மொபைல் உள்ள வைஃபை பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு மொபைல்ல மேல் பகுதியில இருந்து கீழ் பகுதி நோக்கி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதுல இந்த மாதிரி செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதுல இந்த மாதிரி பல ஆப்ஷன் வரும். அதுல இந்த கனெக்ஷன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது அதுலயும் நிறைய ஆப்ஷன் வரும். அதுல மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டெதரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்ததா வெறும் மொபைல் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல சைடுல ஆன் பண்ற ஆப்ஷன் வரும். அதுல கிளிக் பண்ணாம மொபைல் ஹாட்ஸ்பாட்னு அதுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் ஜெயிலர்னு நெட்வொர்க் நேம் வருது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு போட்டு ஜெயிலர் 1993ன்னு இருக்கு. இதுதான் இந்த மொபைலோட வைஃபை பாஸ்வேர்டு. அதே மாதிரி எல்லா மொபைல்லையுமே இந்த மாதிரி அமைப்புல ஆப்ஷன் இருக்காது. அதனால இன்னொரு முறை மூலமாவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு உங்க மொபைல்ல இருக்கிற சர்ச் பகுதியை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது சர்ச் பாக்ஸ்ல மொபைல் ஹாட்ஸ்பாட்னு டைப் பண்ணுங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்னு தனியா ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணிருங்க. அதுல நெட்வொர்க் நேமும் வந்துருச்சு. அதுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு போட்டு வைஃபை பாஸ்வேர்டு வந்துருச்சு. இந்த முறையிலயும் நீங்க உங்க மொபைல் வைஃபை பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அது என்னன்னா அதுக்கு மேல இருந்து கீழே இந்த மாதிரி நீங்க இழுத்தீங்கன்னா அதுல வைஃபை டார்ச் லைட் மொபைல் டேட்டா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதுல மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்க விரல தொடர்ச்சியா டச் பண்ணீங்கன்னா டைரக்டாவே உங்க வைஃபை பாஸ்வேர்டு வந்துரும். இப்போ பாருங்க நெட்வொர்க் நேம் வைஃபை பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்துருச்சு. இந்த மூன்று முறையில ஏதாவது ஒரு முறை மூலம் உங்களோட ஆண்ட்ராய்டு போன்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஆண்ட்ராய்டு போன்லயோ வைஃபை பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்.